வணக்கம். ட்ரேடிங் உலகத்துக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான பதிவு. பெரிய லாபம், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், இந்த மாதிரி கனவுகளுக்கும் மார்க்கெட்டோட கடினமான யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற உண்மைகளை இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எது உங்களை ட்ரேடிங் பக்கம் இழுத்துட்டு வந்தது? அந்த முதல் ஸ்பார்க் எங்க இருந்து வந்துச்சு? உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆரம்ப கட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லைட்ல இருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு நிச்சயம் உங்க காரணமா இருக்கும். சின்ன பணத்தை வச்சு பெரிய லாபம் பார்க்கணும், வீட்ல இருந்தே சம்பாதிக்கணும், யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் தான் ட்ரேடிங் பத்தி நம்ம முதல்ல கேட்கிற ரொம்ப கவர்ச்சிகரமான விஷயங்கள். இதுல எந்த தப்பும் கிடையாது. இது ஒரு நார்மலான ஆரம்பம் தான். ஆனா இந்த கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. சரி, இந்த கனவுகளுக்கு பின்னால ட்ரேடிங்கோட உண்மையான முகம் எப்படி இருக்கும்? தி சீக்ரெட் ஸ்கேல்பர்ஸோட நிறுவனர் திரு சத்யநாராயணன் ரவி தன்னோட 10 வருஷத்துக்கும் மேலான அனுபவத்திலிருந்து சில உண்மைகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாரு. வாங்க ஒரு எக்ஸ்பர்ட்டோட பார்வையில ட்ரேடிங்னா என்னன்னு பாப்போம். இந்த ஸ்லைட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. நிறைய பேர் ட்ரேடிங்க ஒரு கெட் ரிச் குவிக் ஸ்கீம், அதாவது சீக்கிரமா பணக்காரன் ஆகிற திட்டம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ட்ரேடிங்கிறது ஒரு திறமையை அடிப்படையாக கொண்ட தொழில். இது சுலபமா வர பணம் இல்ல, இது ஒரு பிசினஸ். இங்க ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜியை விட உங்க மைண்ட் செட், அதாவது உங்க மனோபாவம் தான் உங்க வெற்றியை தீர்மானிக்கும். இதை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு உங்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நீங்க வாங்கினா அது கீழே போகலாம், நீங்க வித்தா அது மேல போகலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு எதிரா போறது தான் மார்க்கெட்டோட இயல்பு. மார்க்கெட் உங்க எதிரி கிடையாது, வேற யாரும் உங்க எதிரி இல்ல. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி நீங்க தான். குறிப்பா கண்ட்ரோல் இல்லாத உங்க எமோஷன்ஸ் தான் உங்க அக்கௌண்ட்டை காலி பண்ண காத்துக்கிட்டு இருக்கிற முதல் எதிரி. இந்த 3 எமோஷன்ஸ் தான் உங்க எதிரிங்க. முதல்ல பயம். சரியான ஒரு வாய்ப்பு வரும்போது அதை எடுக்க விடாம உங்களை தடுத்துடும். அடுத்து பேராசை. கொஞ்சம் லாபம் வந்த உடனே இன்னும் வேணும்னு உங்களை பெரிய ரிஸ்க் எடுக்க வைக்கும். கடைசியா இந்த ரெண்டாலையும் நஷ்டம் வரும்போது போன பணத்தை திரும்ப எடுத்தே ஆகணும்னு ஒரு வெறி வரும் பாருங்க, அதுதான் பழிவாங்குதல். இது ரொம்ப ஆபத்தான ஒரு பொறி. ரிவெஞ்ச் ட்ரேடிங், அதாவது பழிவாங்கும் ட்ரேடிங்கிறது ஒரு விஷம் மாதிரி. ஒரு ட்ரேட்ல நஷ்டம் ஆயிடுச்சுன்னா உடனே போன பணத்தை புடிச்சே ஆகணும்னு ஒரு வேகத்துல உங்க ரூல்ஸ் எல்லாத்தையும் மீறி பெரிய அளவுல ரிஸ்க் எடுத்தீங்க. இதோட முடிவு என்ன தெரியுமா? ஒரு சின்ன நஷ்டம் ஒரு பெரிய பேரழிவா மாறிடும். இதை தவிர்க்கிறது தான் ஒரு ட்ரேடரோட முதல் கடமை. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னா இதுக்கு தீர்வு தான் என்ன? எப்படி லாபம் சம்பாதிக்கிறது? பொறுங்க, முதல் ஸ்டெப்பே லாபம் சம்பாதிக்கிறது இல்ல. முதல் ஸ்டெப் இந்த மார்க்கெட்ல தப்பி பிழைக்கிறது, அதாவது சர்வைவ் பண்றது. இந்த நம்பரை கொஞ்சம் கவனமா பாருங்க. 90%. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு எச்சரிக்கை மணி. ஆமாங்க, ட்ரேடிங்குக்கு வர்ற 10 பேர்ல 9 பேரு தன்னோட முழு பணத்தையும் இழந்துட்டு இந்த ஆட்டத்தை விட்டே போயிடுறாங்க. சோ உங்க முதல் குறிக்கோள் லாபம் சம்பாதிக்கிறது கிடையாது, இந்த 90% கூட்டத்துல சேராம இருக்கிறது தான். நீங்க மார்க்கெட்ல எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறீங்களோ அவ்வளோ நாள் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்க பணத்தை பாதுகாக்க இதோ 3 கோல்டன் ரூல்ஸ். 1, உங்க கேபிட்டல், அதாவது உங்க மூலதனம் தான் உங்க பிசினஸ். அதை எல்லாத்துக்கும் மேல பாதுகாக்கணும். 2, ஒவ்வொரு ட்ரேட்லையும் உங்க மொத்த பணத்துல 1 இல்ல 2% மேல ரிஸ்க் எடுக்கவே கூடாது. 3, சும்மா போர் அடிக்குது ட்ரேட் பண்ணணும்னு பண்ணாதீங்க. சரியான வாய்ப்பு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ அந்த 90% கூட்டத்துல இருந்து வெளியே வந்து ஜெயிக்கிற அந்த 10% ட்ரேடர்ஸ் எப்படி உருவாகுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட பாதை என்ன, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற குணங்கள் தான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரை உருவாக்குது. சரியான சான்ஸ் வர வரைக்கும் காத்திருக்கிற அசைக்க முடியாத பொறுமை, போட்ட ரூல்ஸை மீறாத இரும்பு மாதிரி ஒரு டிசிப்ளின், பயத்தையும் பேராசையும் கண்ட்ரோல் பண்ற திறமை, அப்புறம் தினமும் மார்க்கெட்ல இருந்து புதுசா கத்துக்கிற ஒரு ஆர்வம். இதுதான் அவங்களோட வெற்றி ரகசியம். ஜெயிக்கிறதுக்கான பாதை இதுதான். சிம்பிளான 3 படிகள். முதல் படி, சர்வைவ் பண்ணுங்க. லாபம் வரலனாலும் பரவாயில்ல, பணத்தை இழக்காம இருக்கணும். 2வது படி, நிலைத்தன்மையுடன் இருங்க. அதாவது லாபத்தை விட உங்க ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்றீங்களான்னு பாருங்க. 3வதா, இந்த 2யும் நீங்க சரியா செஞ்சாலே போதும், லாபம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். திரு சத்யநாராயணன் ரவியோட இந்த வார்த்தைகள் நாம இவ்வளவு நேரம் பேசினதோட மொத்த சாராம்சத்தையும் சொல்லுது. ஆமாங்க, ட்ரேடிங் ஈஸி கிடையாது, ஆனா அது முடியாத விஷயமும் இல்ல. சரியான மைண்ட் செட், கடுமையான ஒழுக்கம், இது 2ம் இருந்தா இது வெறும் லாட்டரி சீட்டா இல்லாம உங்க வாழ்நாள் முழுக்க வருமானம் தர்ற ஒரு தொழிலா மாறும். கடைசியா இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க இங்க வந்தது ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு ஒரு பிசினஸ உருவாக்கவா, இல்ல அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரே நாள்ல பணக்காரன் ஆகலான்னு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்க வந்திருக்கீங்களா? உங்க பதில் தான் உங்க ட்ரேடிங் பயணத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. நல்லா சிந்திச்சு பாருங்க.